அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு தெய்வத்துவம் என்பது பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி என்கிற முப்பரிமாணங்கள் உள்ளடக்கி ஒன்றாக இருக்கிறது. மனிதத்துவம் என்பது ஆவி, ஆத்துமா, சரீரம் என்கிற முப்பரிமாணத்தை உள்ளடக்கி இருக்கிறது. சாத்தானித்துவம் என்பது உலகம், மாமிசம், பிசாசு என்கிற முப்பரிமாணத்தை உள்ளடக்கி இருக்கிறது. இந்த நிலைப்பாடுகளை நாம் அதிகமாய் சிந்திப்பதற்கு அநேக வாய்ப்புகள் உண்டு. நாம் தெளிவான காரியங்களை புரிந்து கொண்டு கிறிஸ்துவனுடைய அன்பின் ஐக்கியம் எப்படிப்பட்டதென்றும் அவரோடு கூட வாழுகிற நாம் எப்படிப்பட்ட நிலைமையிலே இருக்கிறோம் என்றும் உணர்கிற உணர்வுக்குள்ளாக நாம் வர வேண்டும் பிரியமானவர்களே. அப்படியானால் இந்த சரீரத்தை குறித்த நிலையில் நாம் முதலாவது இந்த சரீரம் உருவானதை நாம் என்ன செய்யணும்? சிந்திக்கணும். இல்ல, கர்த்தர் நம்முடைய சரீரத்தை உருவாக்கின நிலையை நாம் சிந்திக்கணும். அப்படியானால் மனிதனை அவர் படைத்த போது எவ்விதமான நிலையிலே படைத்தார் என்று நாம் பார்க்கும்போது ஆதியாகமம் 1வது அதிகாரத்தை முதலாவது பார்த்து அதனுடைய 1வது அதிகாரம் 26வது வசனத்திற்கு வரும்போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக, அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவர்கள் என்றார். தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார், ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். முதலாவது நம்முடைய சரீரத்தின் சாயல். இந்த சாயல் எதுவாக இருக்கிறது? நான் சொன்னேன், முப்பரிமாண அடிப்படையில் தெய்வத்துவம். இங்கே ஒருமைப்பாடற்ற தன்மை நிறைந்த வார்த்தையை இங்கே தெய்வத்துவம் வெளியிடுகிறது. இந்த 26வது வசனத்திற்கு வரும்போது அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியும் மனுஷனை உண்டாக்குவோமாக. ஸ்ட்ரக்சர், நம்முடைய வடிவமைப்பு எதுவாக இருக்கிறது? தெய்வத்துவத்தினுடைய சாயலும் தெய்வத்துவத்தினுடைய ரூபமுமாய் இருக்கிறது.